இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து 5 முக்கியமான தகவல்கள் வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல் அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இதுவரை 4 தவணை பணம் பார்த்திங்கன்னா தகுதியான பெண்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது. இந்த திட்டத்திற்கான 5வது தவணை பணம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தில் 15ஆம் தேதிக்கு முன்பே வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. பொங்கல் பண்டிகை வருவதால் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தில் 12ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதி தகுதியான பெண்கள் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது மட்டும் இல்லாமல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் ஜனவரி 12ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதி 1000 ரூபாய் பணம் வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுதான் முதல் தகவல். நெக்ஸ்ட்டு அடுத்த இரண்டாவது என்னென்னு பார்த்திங்கன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த 64 லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா உரிமை தொகை பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் சொல்லிட்டு அவங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. இதில் 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தங்களுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க. இந்த மாதிரி மேல்முறையீடு செய்தவர்களுக்கு தொடர்ந்து கலாய்வு நடைபெற்றது. கலாய்வு பார்த்திங்கன்னா ஃபோன் கால் மூலமாகவும் ஒரு சிலருக்கு அதிகாரிகள் நேரடியாகவே வீட்டுக்கே விசாரணை நடத்தினர். இதில் குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர், இதில் எத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுடைய சம்பளங்கள் என்ன, உங்களுக்கு நிலம் எவ்வளோ இருக்குது, பிஎம் கிசான் திட்டத்தில் ரூபாய் 2000 பணம் பெறுகிறார்களா என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து கலாய்வு நடைபெற்றது. கலாய்வு முடிந்து டிசம்பர் மாத இறுதிக்குள் மேல்முறையீடு செய்த பெண்கள் அனைவருக்கும் அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதுன்னு எஸ்எம்எஸ் மூலமாக தெரிவிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதுன்னா உடனடியாக தங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதுன்னு சொல்லி எஸ்எம்எஸ் வந்த பிறகு ₹1 அமௌண்ட் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கா, பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் கார்டு லிங்காக இருக்கா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணுறதுக்கு ₹1 அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ₹1 பணம் வந்த பிறகு கண்டிப்பாக ஜனவரி மாதத்தில் 12ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்குக்கும் ₹1000 செலுத்தப்படும். இதுவரை 4 தவணை பணம் செலுத்தப்பட்டு விட்டது. இந்த 4 தவணைக்கான பணம் உங்களுக்கு கிடைக்காது. எந்த மாதத்தில் நீங்கள் உரிமை தொகை பெறுவதற்கு தகுதியான நபராக தேர்ந்தெடுக்கப்படுறீங்களோ அந்த மாதத்திலேருந்து தான் மாதம் ₹1000 கிடைக்கும். இந்த மாதிரி தான் நவம்பர் மாதத்தில் பரிசீலனை விண்ணப்பம் 7 லட்சம் பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டது. அவர்களுக்கு ₹1000 தான் வழங்கப்பட்டது. அதற்கு முன்னாடி 2 மாதத்திற்கான பணம் அவங்களுக்கு வழங்கப்படலை. அவங்க எந்த மாதத்துலேருந்து தகுதியுள்ள நபராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அந்த மாதத்துலேருந்து மாதம் தான் ₹1000 கிடைக்கும். இதுதான் 2வது அறிவிப்பு. நெக்ஸ்ட்டு 3வது அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதி இருந்தும் விண்ணப்பிக்க தவறிய பெண்கள் மற்றும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் உங்களுடைய குடும்ப அட்டையின் எங்கள் தரவுகள் இல்லை இந்த மாதிரி ஷோ ஆகுதோ இவர்கள் எல்லாருமே ஜனவரி மாதத்தில் புதிதாக விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்ளை பண்ணும்போது ரேஷன் கடை மூலமாக இதற்கான விண்ணப்பம் படிவம் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா இசேவை மையத்திற்கு போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்ளை செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரேஷன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் பெயர், அவர்கள் என்ன வேலை செய்கிறாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்ளை செய்வதற்கு ஜனவரி முதல் வாரம் அல்லது 2வது வாரத்தில் இது சம்மந்தமான அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் தகுதி இருந்தும் அப்ளை செய்த தவறு இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது குடும்ப அட்டை எண் எங்கள் தரவுகள் இல்லை அந்த மாதிரி ஷோ ஆனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 4வது அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிக்கும் போது ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகியிருந்தால் நீங்களாம் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் 4 சக்கர வாகனங்கள் உள்ளது, உங்களுக்கு நிலம் 5 ஏக்கருக்கு மேல் உள்ளது, உங்களுடைய குடும்ப வருமானம் 2.5 லட்சத்திற்கு மேல் இருக்குனாலும் நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதற்கான தகுதிகள் எல்லாமே KMUT அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் 4வது அறிவிப்பு. நெக்ஸ்ட் 5வது அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்ம மொபைலில் செக் பண்ணுறது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ண நினச்சிங்கன்னா இசேவை மையத்தில் போய்ட்டு உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் மட்டும் சொன்னாலே அவங்க செக் பண்ணி சொல்லிவிடுவாங்க. நீங்கள் மேல்முறையீடு செய்து உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு தெரியலனா நீங்கள் இசேவை மையத்திற்கு போய்ட்டு
உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் டீட்டெயில்ஸ் சொல்லி நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து தெரிந்து கொள்ள முடியும். இதுதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான முக்கியமான அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.